வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை உள்ளது. மாணிக்கம் தாக்கூர் எம்பி பதிவுக்கு செல்வபெருந்தகை பதிவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக தகவல். இனி வருவது விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஊழல்கள் குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் விசாரணை கமிஷன் குழு தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் காலை வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் உதவி என்று சொன்னீர்கள். ஆட்சி முடிய போகிறது, அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதா என திமுக அரசுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மண்ணின் மைந்தர்கள், உள்ளூர் மக்களை எல்லாம் மதித்து நடக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை என்று RB உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளார். வருகிற 2027ஆம் ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பாரம்பரியமாக பாதுகாப்பான ஜல்லிக்கட்டை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் நடத்துவார் எனவும் RB உதயகுமார் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான விசாரணையை சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு முன் நடத்தி முடிக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி இறுதி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்றும், இருப்பினும் தேர்தல் கமிஷனின் விசாரணையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான விசாரணை நடத்தாமல் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழங்கினால் அது ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில்தான் தீபத்தூண் உள்ளது என்றும், தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பது நகைப்புக்குரியது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது. மழை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றும், தீபம் ஏற்றும் போது பொதுமக்களை அனுமதிக்க கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்பதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் அரசு தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் வரும் ஜூன் மாதத்தில் மக்களின் முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் அமர்வார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உயர்நீதிமன்ற அமர்வு அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு வரவேற்பளித்து நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி என்றும் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க எதனையும் செய்ய ஸ்டாலின் தயாராகிவிட்டார் எனவும் குற்றம் சாட்டினார். விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வெளியாக இன்னும் 3 நாட்களே இருக்கும் நிலையில் தணிக்கை சான்று கிடைக்கப் பெறாததால் பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. KVN நிறுவன தரப்பு வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நீதிபதி PT ஆஷா முன்பு ஆஜராகி அவசர முறையீடு செய்தார். குறிப்பிட்ட தேதியில் படம் வெளியாகவில்லை என்றால் படக்குழுவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கோரிய வழக்கை ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தார். காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மது பாட்டில்களை திரும்ப ஒப்படைத்தால் திரும்ப 10 ரூபாய் தரும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில் கடைகளை திறக்காமல் டாஸ்மாக் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு போதிய ஊழியர்கள் இல்லை என்றும், பாட்டில்களை பத்திரப்படுத்த போதிய இடவசதி இல்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர். தைப்பொங்கல் பண்டிகைக்கான கரும்பை விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கரும்பு கொள்முதலில் கூட விவசாயிகளை திமுக அரசு சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழக அரசு இந்த முறை ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் வழங்கும் என்று கூறப்படும் நிலையில் விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு 15 ரூபாய் மட்டுமே வழங்குவோம் என இடைத்தரகர்கள் கூறுவதாகவும், இதனால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் எனவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் தொடர்பான இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடாததை அடுத்து தமிழக தலைமை செயலர், உள்துறை செயலர், டிஜிபிக்கு வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் தாவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ரோட் ஷோக்கள் நடத்துவதை தடுக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படவில்லை. அதனால் தமிழக தலைமை செயலர், உள்துறை செயலர் மற்றும் டிஜிபிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை நீதிபதி அமர்வில் நாளை முறையிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தேமுதிகவும் இணைய வாய்ப்புள்ளது என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக எந்த கூட்டணியில் சேருவது என்று சஸ்பென்ஸ் வைத்திருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இறுதியாக திமுகவுடன் கைகோர்க்க தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் வாக்கெடுப்பு நடத்திய பிரேமலதா வரும் 9ஆம் தேதி தனது முடிவை கடலூர் மாநாட்டில் அறிவிப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதிகார பகிர்வு குறித்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அது அவரது சொந்த கருத்து என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்திய கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்றும் அதனை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடப்பதாகவும் கூறினார். ஒவ்வொருவரும் கருத்து சொல்வதற்கும் கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற எதிர்ப்பை எதிர்த்து தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று தமிழக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ராஜாஜி, காமராஜ், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோரின் ஆட்சி காலங்களில் எல்லாம் யாருமே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரவில்லை என்றும், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கை வந்தபோது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் சொன்னதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெயரை தவறாக பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் பிரசாத பொருட்கள் பக்தர்களின் வீடுகளுக்கே நேரடியாக வழங்கப்படும் என்று பொய்யான தகவல்களை வெளியிட்டு பணம் பறிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுத்திட திருக்கோவில் நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. இது தொடர்பாக திருக்கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நபர்கள் மீது திருக்கோயில் நிர்வாகத்தால் அவ்வப்போது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் காவல்துறை மூலம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்னர் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போது அங்கு 12,55,00,000 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும், எஸ்ஐஆர் பணிக்கு முன்னதாக அங்கு 15,44,00,000 வாக்காளர்கள் இருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழைகள், விவசாயிகளை பற்றி திமுக அரசு கவலை கொள்ளவில்லை என்றும், இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். ஈரோடு வில்லரசம்பட்டியில் நடைபெற்ற விவசாயிகள் விழிப்புணர்வு மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டில் சாராயம் ஆறாக ஓடுவதாக குற்றம் சாட்டினார். சாராய பணத்தில்தான் அரசு நடக்கிறது என்றும், இவ்வாறு இருந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆவது என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் திமுக என்ற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் சூளுரைத்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.